காந்தாரா சாப்டர் 1 படத்தோட மிரட்டலான ட்ரெய்லரை தமிழ்ல நடிகர் சிவகார்த்திகேயன் வெளியிட்டிருக்காரு. கேஜிஎஃப் படத்தை தொடர்ந்து பேன் இந்திய அளவுல திரையுலகினரை திரும்பி பார்க்க வைத்த ஒரு படம் காந்தாரா. ரிஷப் ஷெட்டி இயக்கி நடிச்ச இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. இலையில பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில உருவாகி இருக்க காந்தாரா சாப்டர் 1 படத்தோட ட்ரெய்லரை தமிழ்ல நடிகர் சிவகார்த்திகேயன் வெளியிட்டிருக்காரு. இந்த படம் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி பல்வேறு மொழிகள்ல திரையரங்குகள்ல வெளியாகுது. நடிகர் எஸ்.ஜே. சூர்யா சூப்பர் ஹீரோவா நடிச்சிட்டு வராரு. தெலுங்குல போன வருஷம் வெளியான ஹனுமன் படம் ஆல் இந்தியா அளவுல செம ஹிட். இத வச்சு ஒரு யூனிவர்ஸையே உருவாக்கி இருக்காங்க. இதுல 2ஆவதா வரப்போற படம் தான் ஆதிரா. பிரபல தெலுங்கு சினிமா தயாரிப்பாளர் டிவிவி தனயாவின் மகன் கல்யாண் தாசரி இந்த படம் மூலமா ஹீரோவா அறிமுகமாகி இருக்காரு. இதுல எஸ்.ஜே. சூர்யா முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கிறதா சொல்லிட்டு வந்துட்டு இருந்த நேரத்துல சூப்பர் ஹீரோவா நடிச்சிருக்கிறதா போஸ்டரை ஷேர் பண்ணி இருக்கு ஆதிரா டீம். காளை போன்ற கொம்பு பழங்குடி போர் வீரர் தோற்றம்னு போஸ்டருக்கு ஃபேன்ஸ் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. நடிகர் மோகன்லால் நடிக்கும் திருஷ்யம் 3 படப்பிடிப்பு பூஜையோட தொடங்கி இருக்கு. ஜீத்து ஜோசப் இயக்கத்துல மோகன்லால் நடிப்புல உருவான திருஷ்யம் முதல் மற்றும் 2ஆம் பாகம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. இந்த படம் தமிழ்ல கமல்ஹாசன் நடிப்புல பாபநாசம்னு வெளியாச்சு. நிலையில திருஷ்யம் 3ஆம் பாகத்திற்கான படப்பிடிப்பு கேரள மாநிலத்தில் உள்ள தொடுபுழால தொடங்கியிருக்கு. இதனை நடிகர் மோகன்லால் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.